வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 6 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா அந்த தக்காளி நல்லா வேகட்டும். வெந்து அந்த மேலெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த தோலெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி பாருங்கள், தோல் தனியாக வெடித்து வந்திருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆற விட்டு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி உரித்து தோலை தனியாக எடுத்துடணும். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணுறதை வச்சு நல்லா இந்த தக்காளி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக தான். நம்ம தக்காளி அவிஞ்சிருது இல்லையா, அதனால் ரொம்ப நாள் நம்ம ஒரு 1 வீக் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படிங்கிறப்ப கூட இதை நம்ம செஞ்சு தண்ணி விடாமல் நம்ம ஊற்றி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும் ரொம்ப. இப்போ ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் காரத்துக்கு. இப்போ ஒரு கடாய், இந்த தக்காளியில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனமாக ஒரு பாட்டு இருக்கும், கட்டை மாதிரி. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நறுக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பட்டையாக இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் அந்த ஸ்டோன் வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கல் வருதுங்கிறது காரணமே அதுதான். சில பேர் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. மெயினாக இது தான் கல் அடைக்கும். அதை நீங்கள் நறுக்கும் போதும் சரி, இந்த மாதிரி மசிக்கும் போது சரி, தனியாக எடுத்து போட்டுடணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கடுகு போட்டிருக்கேன். வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தோடைய சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நார்மலாகவே எந்த சமையல்லையுமே நீங்கள் வெங்காயத்தை சால்ட் போடும்போது தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இது லைட்டாக வதங்கட்டும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மஞ்சள் தூள் பார்த்திங்க அப்படின்னா, நான் வீட்லேயே மஞ்சள் வாங்கி நறுக்கி காய வச்சு அரைச்ச மஞ்சள் தூள், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். கலர் நல்லாயிருக்கும். பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மஞ்சள் வாங்கி நல்லா காய்ச்சி பொங்கல் டயத்தில் நிறைய கிடச்சிது, அதனால் வாங்கி நறுக்கி காய வச்சு அரைச்சி வச்சேன். 1 கிலோ வாங்கி அரைச்சதுக்கு இந்த அளவு கிடச்சிது. இப்போ நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் நான் இன்றைக்கி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் கலந்த பவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா கலர் வேணும் அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5-2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது ஒரு தாராளமாக ஒரு 4 பேருக்கு போதுமானது இது. இப்போ இது கொஞ்சம் அந்த மிளகாய் பொடி அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போ நம்ம சீக்கிரம் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கணுங்கிறதில்ல, தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ நீங்கள் எங்கேயாவது நான் சொன்ன மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டு வதக்கணும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே நீங்கள் வதக்கி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா தொக்கு ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே வச்சுக்கலாங்க. ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் பாருங்கள் ஓரத்தில் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், இறக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.